இனிய வணக்கம். இன்று நம்ம புதிய அதிகாரம் பார்க்க இருக்கிறோம். நாணுத்துற உரைத்தல் என்ற அதிகாரம். ஏன்னா காதல் சிறப்புரைத்தல் முடிஞ்சு நாணுத்துற உரைத்தல். அப்போது தலைவன் தலைவி அந்த காதலுக்கு இடையே வரக்கூடிய எதிர்ப்புகள், அதை பற்றி ஒரு அழகான இந்த முன்னோட்டம். உடனுடைய காதலன் எப்படி அதை எதிர்கொள்கிறான். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை வலி என்ற குறட்பா. ஏமம் மடலல்லது இல்லை வலி. காமம் உழந்து வருந்தினார்க்கு. இப்போது காதலில் பயங்கர எதிர்ப்பு. இந்த பெண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு? தலைவனுக்கு. தலைவன் போராடுகிறான். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவன் பார்க்கிறான். ஆனால் அவன் அதுக்காக அடங்கி போல, ஒடுங்கி போல, முடங்கி போல என்ன பண்ணுறான்? இந்த பனை மடலில் குதிரை வடிவத்தில் செய்த ஒன்றில் அவன் ஏறி அது அந்த காலத்திய பழக்கம். அப்போ என்ன பண்ணுறான்? அதில் அந்த குதிரையில் அந்த தலைவியுடைய படத்தை இவன் வரைந்து, அந்த ஓவியம் தீட்டிய தலைவி படத்தை எடுத்துக்கொண்டு சமூகத்திலே நானும் இவளும் உயிரணைய காதல் எங்களுடையது, ஆனால் எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. நான் திருமணம் என்றால் இவளைத்தான் செய்து கொள்வேன், இவளும் என்னைத்தான் செய்து கொள்வாள் என்பதையெல்லாம் சொல்லி அவன் போராடுகிறான். அதை வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, காமம் உழந்து இதிலே ஈடுபட்டு வருந்துபவருக்கு, உழந்து வருந்தினார்க்கு ஏமம் ஒரு நல்ல பாதுகாப்பு எது என்றால் மடலல்லது இல்லை வலி. இது போன்ற அந்த மடல், அதாவது அந்த பனங்கற்கண்டிலே செய்தக்கூடிய குதிரையிலே ஏறி அமர்ந்து செய்து சமூகத்தில் இவ்வளவு நாங்கள் காதலித்தோம் என்பதை தைரியமாக சொல்லி இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் என் வாழ்க்கை இல்லை என்பதை மிக தைரியமாக ஒரு முழக்கமாக தலைவன் தலைவியும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆனால் தலைவி இதை செய்ய மாட்டாள், தலைவன் தான் செய்வான். ஏன்னா கடலன்ன காமம் உடந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் என்ற அதே ஒரு அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய குறளும் அங்கே இருக்கிறது. அதனால் இந்த மடலேறுதல் என்றது எதுவும் இல்லை, தன்னுடைய காதலுடைய தன்மையை சொல்லுவது, அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை உணர்த்துவது, இவளின்றி நான் இல்லை என்பதை உலக சமூகத்திற்கு அதை ஒரு வெளிப்படுத்தும் ஒரு தன்மையாகவும் இந்த மடலேறுதல் என்பது இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறளும் இந்த அதிகாரமும் நமக்கு உணர்த்த இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.